ஹே கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் கார்த்திக். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை அண்ணா நகரில் இருக்கிற ஸ்கேப் ஆர்ட் அப்படின்ற ஒரு அக்வேரியம் ஷாப் தாங்க வந்திருக்கேன். இது வரைக்கும் சென்னையில் இப்படி ஒரு அக்வேரியம் ஷாப் இருக்கா அப்படின்னு நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஏன்னா எனக்கே அப்படி தான் இந்த ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது என்னடா இந்த அளவுக்கு ஒரு கிளாஸாக வந்து பில்ட் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த ஒரு அக்வேரியம் கேலரிக்கு தான் நான் வந்து வந்திருக்கேன். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் டேங்க் ரிலேட்டடான எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இவங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸில் வச்சுருக்காங்க அண்ட் என்னென்ன டிஸ்பிளே டேங்க்ஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க அண்ட் இவங்ககிட்ட நீங்கள் வந்தீங்கன்னா என்னென்னலாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வித்தவுட் எனி டிலே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து நமக்கு ஆர்ட்ஸ்கேப் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிஃப்ட்வுட்ஸ் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரும்போது நிறைய இருந்தது, பட் இப்போ இந்த ரெய்னி சீசன் அப்படின்றதுனால இங்கே வெளியில் வைக்கல, ஏன்னா எல்லாமே வந்து நனையுது அப்படின்ற மாதிரி. ஸோ இங்கே எல்லாமே வந்து மிக்ஸ்ட் ஆஃப் ஃபுட்ஸ் இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இது செட்டிங்க்கு போகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் நிறைய ஸ்பைடர் வுட்ஸ் அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ராகன் ஸ்டோன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இங்கே வந்து எடுக்கலாம். உங்களுக்கு சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது. அண்ட் ப்ரோடோ ராக்ஸ் வந்து இருக்குது. ப்ரோடோ ராக்ஸ் இவாகுமி செட்டப்பாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் நார்மலாக வேறு ஏதாச்சும் ட்ரிஃப்ட்வுட் கூட மிக்ஸ் பண்ணி வைக்கிறதா இருந்தாலும் இந்த ராக்ஸ் வந்து நல்லாயிருக்கும். அண்ட் ப்ரோடோ ராக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் மார்க்கெட்லேயே வந்து ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சிவ்னு சொல்லலாம், இல்லை ப்ரீமியம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ப்ரீமியமான ஒரு ராக்காக வந்து ஓடிட்டுருக்கு. அண்ட் சைடு ராக்ஸ் வந்து இருக்குது அண்ட் இன்னொரு சைடும் இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் லாவா ராக்ஸ் இருக்குது அண்ட் சம் பெபிள்ஸ் இருக்குது, எல்லாமே லார்ஜ் சைஸ் பெபிள்ஸ். ஸோ வெளியில் வந்து இந்த ஆர்ட்ஸ்கேப்காக வந்து வச்சுருக்காங்க. ஸோ உள்ளே போயிட்டு என்னென்ன இருக்குது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். கைஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 35 சென்டிமீட்டர் க்யூப் நானோ டேங்க் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு ஆர்ட்ஸ்கேப் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு ட்ரிஃப்ட்வுட் தான் வந்து வச்சுருக்காங்க. அண்ட் சாயில் வந்து ஏடிஏ ஆக்வா சாயில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லான், எல்லாமே லான் அப்படின்ற மாதிரி எப்படி சொல்கிறது, ஃபோர்க்ரவுண்ட் பிளான்ட் வந்து ஹேர் கிராஸ் மினி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரெட் கலர் பிளான்ட்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா லுட்விகா ருப்பன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் மைரோஃபிலம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேக்ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொட்டாலா வெலச்சி அப்படின்ற ஒரு பிளான்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபிஷ்ஷஸ் வந்து பார்த்திங்கன்னா பிளட் ஃபின் டெட்ரா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு செட்டப், பட் பார்க்குறதுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக வந்து இருக்குது. அண்ட் இந்த செட்டப்க்கு லைட் வந்து பார்த்திங்கன்னா சீரோஸ் C2 RGB லைட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபில்டர் பற்றி வந்து கேட்டிங்கன்னா ஃபில்டர் வந்து ஹேங் ஆன் பேக் ஃபில்டர் மட்டும்தான். ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி ஒரு சைஸ் டேங்க்கு வந்து நம்ம கேனிஸ்டர் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கோம்ல, பட் இந்த சிஸ்டம் வந்து ரன் ஆகிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேங் ஆன் பேக்கில் தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. இந்த டிஃப்யூசர் வந்து CO2 சீரோஸ் CO2 டிஃப்யூசர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு டைனி ஒரு நானோ டேங்க்குக்கு ஒரு ஆப்டான ஒரு டிஃப்யூசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வுட்டும் அதில் இருக்கிற அப்புறம் அந்த ஏர் கிராஸும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. அண்ட் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லில்லி மாதிரி ஒரு பிளான்ட்டை வந்து வச்சுருக்காங்க. ஸோ அது இன்னும் க்ரோ ஆகலை, பட் ரொம்ப டைனியாக இப்போ தான் வந்து க்ரோ ஆகிட்டு இருக்கு. ரொம்பவே சூப்பராக இருக்குது. கைஸ், நீங்கள் ஷாப் வந்து என்டர் ஆனதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து லைஃப் ஸ்டாக் தான் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பிளான்ட் டேங்க்கு சம்மந்தப்பட்ட ஃபிஷஸ் தான் வந்து நிறையவே வந்து இருக்குது. அவங்க அதை தான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு பிளான்ட் டேங்க் லவர்ஸ், உங்களுக்கு அதுக்கு தேவையான ஃபிஷஸ்லாம் நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா இவங்ககிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து புரியணும் அப்படின்றதுக்காக இதில் என்ன ஃபிஷ் வந்து அவைலபிளாக இருக்குது அண்ட் அதோட ப்ரைஸ், அதாவது ஈச் ஃபிஷ்ஷோட ப்ரைஸ் என்ன அப்படின்றது எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸ். அண்ட் முக்கியமாக அதில் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபிஷ்ஷஸுமே குவாரண்டைன் பண்ணி உங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தி கண்டிஷனில் மட்டும்தான் வந்து கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்களோட வேர்ஹவுஸ் வந்து தனியாக இருக்குது. ஃபிஷ்ஷஸ் நீங்கள் வந்து லாட்டாக அங்கே எடுத்துகிட்டு வந்தாலும் அங்கேருந்து குவாரண்டைன் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட அவுட்லெட்ஸ்க்கு எல்லாமே வந்து வருது. ஸோ எல்லா ஃபிஷ்ஷஸுமே நல்ல ஒரு ஹெல்த்தி கண்டிஷனில் தான் இருக்குது. இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஏடிஏ டிஷ்யூ கல்ச்சர் பிளான்ஸ்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கொஞ்சம் வெரைட்டிஸ் தான் இப்போதைக்கு வந்து ஸ்டாக்கில் இருக்குது. ஏன்னா எல்லாமே வந்து ரன்னிங்லேயே இருக்கிறதுனால இவங்க
இங்கன்ட்டு எல்லா ஒரு அக்வேரியம் ஷாப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீரியடுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் வந்து வாங்கி வந்து அது மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே சேல் ஆகிடுச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் கைஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷ்ரிம்ப்ஸ் ரேக் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. பட் இங்கே சம் ஃபிஷ்ஷஸும் இருக்குது. பட் எஸ்பெஷலி இந்த ரேக் வந்து அவங்க டிசைன் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா ஷ்ரிம்ப்ஸ்க்காக தான். அண்ட் நிறைய எக்ஸாட்டிக்கான ஷ்ரிம்ப்ஸ்லாம் வந்து வரப்போகுது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. பட் இப்போதைக்கு இல்லை. பட் இப்போ இவங்ககிட்ட என்ன இருக்குன்னா பார்த்தீங்கன்னா ரெட் ஷ்ரிம்ப்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் கோல்டன் ஷ்ரிம்ப்ஸ் இருக்குது. ஸோ இந்த கிளைமேட் வந்து என்ன செட் ஆகுமோ அந்த ஷ்ரிம்ப்ஸ் மட்டும் இப்போதைக்கு வச்சுருக்காங்க. பட் சூன் எங்ககிட்ட வந்து நிறைய இந்த எக்ஸாட்டிக்கான ப்ரீட்ஸ் எல்லாமே வந்து வரப்போகுது. ஸோ ஒன்ஸ் வந்ததுக்கப்புறம் நான் கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுறேன். கைஸ் இந்த ஸ்கேப் பார்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக ஒரு டேங்க் இருக்கும் அப்படின்னா இந்த 90 சென்டிமீட்டர் டேங்க் நான் வந்து சொல்லுவேன். அண்ட் ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு வேகுமி லேஅவுட் தான் வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது ராக்ஸ் மட்டும் வச்சு வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் இந்த ராக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோடோ ஸ்டோன்ஸ் எத்தனை கிலோ யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஒரு ப்ரீமியமான செட்டப் அப்படின்னு சொன்னால் இது வந்து சொல்லலாம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90 சென்டிமீட்டர் அல்ட்ரா கிளியர் டேங்க், 90/45 × 45 சென்டிமீட்டர். அண்ட் லைட் வந்து பார்த்தீங்கன்னா சியோஸ் WRGB 90 ப்ரோ வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கூலிங் ஃபேன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஹோப்பரில் இருந்து. அண்ட் ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா அக்வாயில் கேனிஸ்டர் ஃபில்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சீரோஸ் டாக்டர் மேட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கே இஷ்யூஸ் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். அதுக்காக தான் இந்த சீரோஸ் டாக்டர் மேட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ADA லா பிளாட்டா சாண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. டேங்க் வந்து ஒரு வைப்ரண்ட்டாக உங்களுக்கு வந்து எடுத்து கொடுக்குது, நல்லா ஒரு பளிச்சுன்னு எடுத்து கொடுக்குதுன்னா. அண்ட் இதுக்கு வந்து இந்த காஸ்மெட்டிக் சாண்ட் தான் வந்து ரீசன். அண்ட் இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பார்க்கும்போதே வந்து ரொம்ப ஒரு க்ரீனிஷாக இருக்குது. இதுக்கு என்ன ரீசன்னா ரொம்ப ஒரு ஸ்கேப் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு 1 year கிட்ட ஆக போகுது. ஸோ பட் ஸ்டில் இந்த ஸ்கேப் வந்து அவங்க மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்காங்க. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டலா ரெட் பிளட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் லுட்விகா ரூபன்ஸ் கிரிப்டோகரன்லேயே பவர்வான்றது வந்து ரொம்ப குட்டியான வர ஒரு கிரிப்டோகரின் அது யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்டாரஜன் ரிப்பன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பியூசிஃபலண்ட்ரா கோஸ்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அனிபியஸ் அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அனிபியஸ் ஒயிட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த செட்டப்பில் இருக்குது. அண்ட் இந்த மெயின் ராக்குக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஹெமியாந்திஸ் கியூபா அதை வந்து மேலே அட்டாச் பண்ணியிருக்காங்க. அதாவது MS2 ஃபார்மில் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்கேப். அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெரைட் ஸ்னெயில் ஒன்று இருக்குது. அது மோஸ்ட்லி வந்து கிடைக்காது. பட் இவங்ககிட்ட ஒன்று இருக்குது. பட் சேல்க்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் நிறைய வந்து ஷ்ரிம்ஸ் வந்து இந்த டேங்க்ல வந்து விட்டுருக்காங்க. அண்ட் ஃபிஷ்ஷஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எம்பர் டெட்ராஸ் இருக்குது. அண்ட் ஒயிட் ஃபின் டெட்ரா இருக்குது. அண்ட் க்ரீன் நியான் இருக்குது. க்ரீன் நியான் வந்து இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு நிறைய பேர் வந்து நியான் டெட்ரா மாதிரி இருக்கும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் நியான், நாட் ப்ளூ கலர் நியான். அண்ட் பிளாட்டிஸ் வந்து விட்டுருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு ரெட் வந்து ரொம்ப டாமினண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்கேப் வந்து பண்ணியிருக்காங்க. அதை வந்து கொஞ்சம் சாஃப்ட் பண்ணுறதுக்காக ஃப்ரண்ட்டில் வந்து காஸ்மெட்டிக் சாண்ட் போட்டு கொஞ்சம் ஓரளவு பேலன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்கன்னு வந்து சொல்லலாம். அண்ட் ராக் ஃபார்மேஷன்ஸ் ஓகே குட், பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கு. அண்ட் இன்னும் கொஞ்சம் பிளான்ஸ் வச்சுருக்கலாமோன்றதே என்னோட ஒரு கமெண்ட். பட் நமக்கு வந்து ரிவ்யூ பண்ண வரல. ஸோ ஸ்கேப் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப டீசெண்டாகவும் எப்படி சொல்கிறது ரொம்ப சாஃப்டான ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது கண்டிப்பாக. கைஸ் ஷாப்போட ஒரு சைடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் மட்டுமே வந்து டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீரோஸ் வந்து ஒரு ஃபுல் சைடு வந்து ரேக்கில் வந்து வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சீரோஸ் லைட்ஸ் WRGB ப்ரோ இருக்குது, அந்த WRGB 2 இருக்குது, ஸ்லிம் B சீரிஸ் லைட்ஸ் எல்லாமே வந்து இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. அண்ட் இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிற ப்ரோ ப்ரஷ் ஆர்ட் அப்படின்ற சீரோஸ்லேருந்து, அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்கேலாம் வந்து ஈஸியாக நம்ம ராக்லேயோ இல்லை ட்ரிஃப்ட்லேருந்து ரிமூவ் பண்ணுற அந்த ஒரு ப்ராடக்ட் இது வந்து சீரோஸில் நியூவாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் சீரோஸோட C2 லைட்ஸ், அதுக்கப்புறம் கூலிங் ஃபேன், Z லைட் டைனி, இந்த மாதிரி நிறைய சீரோஸ் ப்ராடக்ட்ஸ் ஃபுல்லாகவே இவங்ககிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் இதில் வந்து நான் காட்டணும்னு நினைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ட்வீசர்ஸ் ப்ரோ, இது வந்து நம்ம வீடியோவில் வந்து நம்ம போட்டிருந்தோம். அண்ட் நிறைய பேர் இது எங்கே வந்து அவைலபிளாக இருக்குன்னு வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இந்த ஸ்கேப் ஆர்ட் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அவைலபிளாகவே வந்து கிடைக்கும். அண்ட் எஸ்பெஷலி இந்த ரேக் இருக்குது பார்த்தீங்களா, இது என்னோட ஒரு ஃபேவரட்டான செக்ஷன் வந்து சொல்லலாம். என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இந்த மாதிரி ADA ப்ராடக்ட்ஸ் மோஸ்ட்லி வந்து எங்கேயுமே வந்து நீங்கள் பார்க்க முடியாது. பட் இவங்ககிட்ட வந்தீங்கன்னா இருக்கும். ADAவோட
ட்வீசர்ஸ் ப்ரோ பிரிண்ட் செட்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட் ஃப்ளாட்னர் அண்ட் ஃபுட் டைட், இந்த மாதிரி வந்து ஏடிஏ ப்ராடக்ட்ஸ் எல்லாமே, அதாவது ஏடிஏல இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த ஆக்சசரிஸ் எல்லாமே வந்து இவங்ககிட்ட டிஸ்பிளேல இருக்குது. ஸோ நீங்கள் வேணும்னா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எஸ்பெஷலி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சீரோஸ்லேருந்து வந்திருக்கிற CO2 டிஃப்யூசர்ஸ், நானோ CO2 டிஃப்யூசர்ஸ் அண்ட் திஸ் ஒன், இது வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்களா இந்த சீரோஸ் ஃபிஷ் ஃபுட் ஃபீடர் எங்கே வந்து நீங்கள் வாங்கினீங்கன்ட்டு. நான் இவங்ககிட்ட வாங்கலை, பட் இந்த ப்ராடக்ட் இவங்ககிட்ட இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. வேணும்னா கண்டிப்பாக வந்து இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் வேறு என்ன இருக்குது, விஏவி ப்ராடக்ட்ஸ். இந்த விஏவி ப்ராடக்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி சென்னையில் இப்போ அவைலபிளாக இல்லை, பட் இவங்ககிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அது வேணும்னாலும் பாருங்கள். அண்ட் இந்த சைடெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஏவோட ஃபர்டிலைசர்ஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ பைட்டான் ப்ளஸ் இருக்குது, ECA ப்ளஸ், அதுக்கப்புறம் க்ரீன் ப்ளஸ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏடியிலேருந்து வந்திருக்கிற அடிட்டிவ்ஸ். ஸோ இந்த இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நான் ரீசெண்டாக வாங்கியிருந்தேன் பார்த்தீங்களா ஏடிஏ டர்ம்லைன் BC, அதுக்கப்புறம் கிளியர் சூப்பர். இது வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து நம்ம சப்ஸ்ட்ரேட்டில் போடக்கூடிய அடிட்டிவ்ஸ் அது வச்சுருக்காங்க. அண்ட் ஒரு சில அக்வேரியம் மெயின்டெனன்ஸ் டவல் வந்து இருக்குது. இதெல்லாம் வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே வந்து ஒரு ஹெவியான ராக்ஸ்லாம் நம்ம வைக்கும்போது அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில கிரேட் அது இருக்குது. அண்ட் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் வந்து மெயின்டெனன்ஸ் டூல்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான ஆக்சசரிஸும் இங்கே இருக்குது. அண்ட் சூப்பர் போர் இருக்குது. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபிஷ் ஃபுட்டுங்க, ஃபிஷ் ஃபுட் இல்லை, ஃபிஷ்ஷுக்கான மெடிசன்ஸ் நிறையவே வந்து இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஷா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிராண்ட். ஸோ அந்த பிராண்ட் ஃபுல்லாகவே இவங்ககிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா NT லேப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான பிராண்ட் இது. ஸோ அந்த பிராண்டோட எல்லா ஃபிஷ்ஷுக்கும் இருக்கட்டும் இல்லை பிளான்ட்ஸ்க்கும் கூடிய எல்லா மெடிசன்ஸுமே இவங்ககிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது. கைஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் கன் அப்படின்ற ஒரு பிராண்ட் வந்து இருக்குது. அண்ட் இந்த பிராண்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் சீக்கம் பிராண்ட் இருக்குல்ல அது கூட இதை வந்து கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ சீக்கம் எக்ஸல் அந்த மாதிரி, சீக்கம் ஃப்ளோரிஷ் அந்த மாதிரி ஒரு மெடிசன் தான் இது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னா, இது வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு பிராண்ட் அப்படின்ற மாதிரி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 ml இருக்குது, அதுக்கப்புறம் 180 ml இருக்குது. அண்ட் இதோட ரிசல்ட்டும் நல்லா இருக்குன்றாங்க. இதோட இன்னொரு சின்ன ஒரு ட்ரையல் பேக் மாதிரியும் இருக்குது. அது என்ன அப்படின்றதையும் நான் வந்து காட்டுறேன். ஸோ இது இருக்குது. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் மீடியாஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ரேக்கே வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து லைட்ஸ் வந்து இருந்தது, அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் டூல்ஸ், அதுக்கப்புறம் ஃபர்டிலைசர்ஸ், மெடிசன்ஸ். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷ்ரிம்ஸ்க்கான ஃபிஷ் ஃபுட், ஷ்ரிம்ஸோட ஃபுட்டுலாம் இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஷ்ரிம் கிங் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ஃபேமஸான ஒரு பிராண்டு இது, எஸ்பெஷலி ஃபார் ஷ்ரிம்ஸ். ஆனால் இங்கே அதாவது டெனரில் அப்படின்ற பிராண்ட் வந்து நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. டெரா இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இன்டன் பிராண்டில் இருக்குது. அதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபில்டர்ஸ்லாம் வந்து இருக்குது, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஃபில்டர்ஸ். அண்ட் எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா அக்வாயில் ஃபில்டர்ஸ் வந்து இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஃபில்டர்லேயே கொஞ்சம் பெருசு இருக்குது. அதுக்கப்புறம் கேனிஸ்டர் ஃபில்டர்ஸ் இருக்குது. அண்ட் ஷிருபா பிராண்ட், அதோட ஷிருபா வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்களா இந்த ஷிருபா கேனிஸ்டர்லாம் எங்கே கிடைக்கும்ட்டு. ஸோ இங்கே வந்து நிறையவே இருக்குது, நான் காட்டுறேன். அதுக்கப்புறம் இன்டன் ஃபிஷ் ஃபுட்ஸ் இருக்குது. அண்ட் எஸ்பெஷலி ஒரு சூப்பரான ஒரு ஐட்டம் ஒன்று இருக்குது அதையும் நான் வந்து இப்போ ஷோ பண்ணுறேன். ஸோ இவங்க வந்து ஒரு ஸ்பெஷலான பிராண்ட் ஒன்று இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் பிளாக் வார்ம்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ்க்குலாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது ஒரு ஹை குவாலிட்டியான ஃபுட் ஃப்ரம் ஆஸ்திரேலியா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் டிஸ்கஸ்க்கு ரொம்பவே சூப்பரான ஒரு ஃபுட் அப்படின்ற மாதிரி. இந்த ஃபுட் நான் வந்து யூஸ் பண்ணதில்லை, பட் இது ஒரு சூப்பர் பிராண்ட் அப்படின்ற மாதிரி தான் இவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் சூப்பர் ஃபாஸ்ட் மூவிங்காகவும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் நீங்கள் வேணும்னா இவங்ககிட்ட இருந்து இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதர் ஆக்சசரிஸ், அதாவது வந்து அகெயின் மெயின்டெனன்ஸ் டூலுக்கு யூஸ் பண்ணுறது, ஓஸ் க்ளீன் பண்ணுறது, அதுக்கப்புறம் இந்த ப்ரீடிங்க்கெலாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல, ஸோ அந்த மெட்டீரியல்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. டிஸ்பிளேல இருக்குது. அண்ட் எஸ், இது வந்து ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, நான் வந்து ஸ்கூப், இது ஆக்சுவலாக இந்த சாயிலுக்கெலாம் வந்து நம்ம பிளான்ட் டேங்க் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக ஸ்கூப் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். நான் இவங்ககிட்ட இருந்தால் வாங்கியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் இனிஷியலாக வந்து கேட்டுட்டு இருந்தீங்க எங்கேருந்து வாங்கியிருந்தீங்கன்ட்டு, அப்போ என்னால் வந்து டீட்டெயில்ஸ் கொடுக்க முடியல. ஸோ இப்போ இது வந்து மார்க்கெட்டில் வந்து ஃபார் சேல்க்கு அவைலபிளாக இருக்குது. அண்ட் இது வந்து ஸ்கேப் ஆர்ட்டில் தான் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் டெரேரியம்க்கான ஒரு சில ப்ராடக்ட்ஸும் வந்து வச்சுருக்காங்க. டெரேரியம்க்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சாயில்,
இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஸ்பூன் மாதிரி இருக்குல்ல, பட் இதெல்லாம் வந்து டெரேரியம்க்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. நம்ம சாயில் வந்து சின்ன டெரேரியம் ரொம்ப சின்னதாக நம்ம பண்ணுறதுனால அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸும் வந்து நேனோ சைஸில் தான் இருக்கும். அண்ட் இது வந்து பாருங்கள், நம்ம வந்து இந்த நூல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, தெரியுதா? ஓகே, நூல்கண்டு மாதிரி இருக்குல்ல, ராபின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பிளான்ட்ஸ்லாம் வந்து டைப் பண்ணுறதுக்காக. அண்ட் கைஸ், இந்த வுட்டு பார்த்துருக்கீங்களா? இது என்ன பேம்போ வுட்டா? இல்லை, பட் இந்த வுட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷ்ரிம்ஸ்க்கெலாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு இது வாங்கணும்னு ஆசை, பட் கொஞ்சம் ப்ரைஸியாக தான் இருக்குது. பட் இந்த வுட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம செட்டப்லலாம் வச்சோம்னா, அதாவது எஸ்பெஷலி நேனோ டேங்க்லலாம் வச்சோம்னா சூப்பராக இருக்கும். பாருங்கள். அண்ட் திஸ் ஒன், இது என்னன்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது என்னன்னு கண்டுபிடிச்சி சொல்லுங்கள், ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இவங்கக்கிட்ட ஷீரோஸோட ஆக்வா சாயில் இருக்குது. இது வந்து 9 லிட்டர்ஸ் பேக் நினைக்கிறேன். இந்த சாயில் வந்து நான் இது வரைக்கும் இன்னும் ட்ரை பண்ணல. மேபி ஃப்யூச்சரில் ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கேன். அண்ட் ஸ்கேப்பர் சாயில், டெனரல் ப்ராடக்ட் ஸ்கேப்பர் சாயில் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஏடிஏ, எஸ்பெஷலி இவங்ககிட்ட வந்து ஏடிஏ இல்லைனா தான் வந்து நம்ம சந்தேகப்படணும். கண்டிப்பாக ஏடிஏ ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஏடிஏவோட பவர் சாண்ட் இருக்குது, பேசிக் இருக்குது, அதுக்கப்புறம் பவர் சாண்ட் அட்வான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் சாயில் இருக்குது. அண்ட் இது வந்து இப்போது நல்லா இருக்குன்ற மாதிரி நான் வந்து கேள்விப்பட்டுருக்கேன். மாஸ்டர் சாயில் நான் இது வந்து டெரேரியம்க்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் என்னோடய பிளான்ட் டேங்க்ஸ்க்கு நான் எதுவுமே யூஸ் பண்ணல. ஸோ சாயில் வந்து ரிசல்ட் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேபி நான் ட்ரை பண்ணிவிட்டு சொல்கிறேன். அண்ட் இது வந்து 3 லிட்டர்ஸ் அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா 8 லிட்டர்ஸ் பேக் வந்து இருக்குது. அண்ட் பிளாட்டினம் சாயிலும் வந்து இருக்குது. ஸோ இது என்னென்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸ் வந்து இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. அண்ட் உங்களுக்கு எது வேணுமோ, உங்கள் செட்டப்க்கு எது வேணுமோ நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பிக் பண்ணி உங்கள் பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நிறைய காஸ்மெட்டிக் சாண்ட்லாம் இருக்குது. ஏடிஏ இருக்குது, அதுக்கப்புறம் நான் பிராண்டட் காஸ்மெட்டிக் சாண்ட்ஸும் இருக்குது. ஸோ பிராண்டடாக வேணும்னு நினச்சின்னா பிராண்டட் எடுத்துக்கலாம், இல்லை எனக்கு நான் பிராண்டடாக வேணும்னு நினச்சாலும் எடுத்துக்கலாம். எல்லா ஆப்ஷன்ஸுமே இங்கே அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். கைஸ், இந்த ஸ்கேப் பார்ட்டில் என்னோடய ஃபேவரட்டான செக்ஷன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெரேரியம் செக்ஷன் வந்து நான் வந்து சொல்லுவேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டெரேரியம்ஸ் வந்து இங்கே வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் இந்த எல்லா டெரேரியமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஸ்பிளே பர்பஸ் மட்டும் இல்லை, நீங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் வாங்கிக்கவும் செய்யலாம். இந்த மாதிரி வந்து செட் பண்ணதை நீங்கள் வாங்குறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி இது நல்லா வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ்டான ஒரு செட்டப் அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து இந்த ஆல்கே இஷ்யூஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டார்டிங்கில் வர ஒரு சில எப்படி சொல்கிறது ஆல்கே ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் மெல்ட்டிங் இஷ்யூஸ் இருக்கும். உங்கள் டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி அது வந்து அடாப்ட் ஆகிறதுக்கு நிறைய டைம் ஆகும். இது எல்லா ப்ராப்ளமே வந்து உங்களுக்கு ஆல்ரெடி செட் பண்ணியிருக்கிற டேங்க்கில் வந்து வராது. ஸோ இதை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து வாங்கிட்டு போகலாம். அண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப சின்னதாகவும் க்யூட்டாகவும் அண்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பியூட்டிஃபுல்லாகவும் இருக்குது. ஸோ 1 by 1 என்னென்ன வச்சுருக்காங்கன்றதையும் வந்து காட்டுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நானோ டேங்க் தான், பட் அதில் வந்து சீரோஸ் லைட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, மேக்னெட்டிக் லைட். நம்மளோட சேனலில் நீங்கள் வந்து இந்த லைட் யூஸ் பண்ணி நிறைய செட்டப்ஸ் வந்து நம்ம பண்ணியிருப்போம். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேக்னெட்டிக் லைட் யூஸ் பண்ணி ஒரு செட்டப் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்யூட்டான ஒரு பீட்டா டேங்க் வந்து இருக்குது. அண்ட் அதில் வந்து சேரு ஸ்டோன் யூஸ் பண்ணி அண்ட் சம் அனிபியஸ் வந்து வச்சுருக்காங்க. அண்ட் பீட்டா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் லைட்டு வந்து பார்த்திங்கன்னா சோபோலேருந்து ஒரு சின்ன மினி கிளிப் லைட் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு நானோ ஹேங் ஆன் பேக் ஃபில்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு டெஸ்க்லலாம் நம்ம வந்து வைக்கணும், நமக்கு இடம் இல்லை, பட் சின்னதாக ஒரு டெஸ்கில் வந்து நம்ம டேங்க் செட் பண்ணணும்னு நினச்சோம்னா இங்கே இருக்கிற எந்த டேங்க் வேணாலும் உங்களுக்கு வந்து சூட் ஆகுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பயோலார்க் டெரேரியம் கிட். இது பயோலார்க் நம்ம ஆல்ரெடி வந்து யூஸ் பண்ணியிருக்கோம், பட் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் மாடல். இது மாடல் என்ன அப்படின்றது நான் கீழே டிஸ்பிளேல வந்து போடுறேன். அண்ட் இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. வேணும்னா இதோட ப்ரைஸ் மட்டும் நான் வந்து சொல்கிறேன், நான் எல்லா டேங்கோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் சொல்ல விரும்பல. இது வந்து பார்த்திங்கன்னா 4700 கிட்ட வந்து இதுக்கு வந்து போட்டிருக்காங்க. அண்ட் உள்ள வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ட்ரிஃப்ட்வுட் ராக்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. ஸோ இந்த கிட் நீங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 4750 கிட்ட வருது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா சீரோஸோட
சீரோஸ் எக் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஒரு ப்ராடக்ட் இது. அண்ட் உள்ளே வந்து ஃபோனில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு குட்டி பயோலார்க் டெரேரியம் கேட்டிருக்கு. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு பயோலார்க் தான். பட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட்டிங் எதுவுமே இல்லை. மேலேருந்து வர அந்த அவைலபிள் லைட்டில் தான் வந்து க்ரோ ஆகிட்டுருக்கு. அண்ட் உள்ளே வந்து ஹைட்ரோகோட்டைல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஹெமேந்தியஸ் கியூபா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த டெரேரியம்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு செட்டப் ரொம்பவே ஒரு ஸ்பெஷல் அண்ட் டிஃப்ரெண்ட்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இது மோஸ்ட்லி வந்து மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி ஹவுஸ் மாதிரி டாய்லாம் வச்சு நம்ம வந்து பண்ண மாட்டோம்ல. பட் இது வந்து ஒரு சூப்பராக வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பிளான்ட் வந்து ஒரு ட்ரீ மாதிரி வந்து இருக்குது. ஆக்சுவலாக ஒரு கோகனட் ட்ரீ மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. அண்ட் இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஸ்ட்ரீம் மாதிரி இருக்குது, வாட்டர் ஸ்ட்ரீம் மாதிரி இருக்குது. அண்ட் பிளான்ட்ஸ், மாஸ் எல்லாமே வந்து இது நீங்கள் நேரில் வந்து பார்த்தா தான் தெரியும் இதோட ஃபீல் என்ன அப்படின்றது. ரொம்பவே ஒரு மைல்டாக பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஏடியோட பிராண்ட் டூவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஷிசுக்கு பாட் இது. நம்ம ஆல்ரெடி இதில் இந்த மாதிரி ஒரு செட்டப் வந்து பண்ணியிருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ் மாறு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஒன். அண்ட் இதில் எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற செட்டப்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக்ரவுண்டில் வந்து மாஸ் வால் மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இங்கே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பீட்டா வச்சுருக்காங்க. அண்ட் எஸ்பெஷலி இங்கே வந்து இந்த போன்சாய் ட்ரீ மாதிரி வந்து வச்சுருக்காங்க. இது வந்து நானோ டேங்க்ஸ்க்குலாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் இதோட ப்ரைஸ் என்னன்றதை நான் சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 1700 இதுவுமே. கைஸ் என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 2 டேங்க் வந்து வச்சுருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ADS 60p டேங்க் இருக்குது. அண்ட் இங்கே வந்து 90 சென்டிமீட்டர் VIV டேங்க் இருக்குது. அண்ட் ஆல்மோஸ்ட் இந்த கேலரி வந்து ஓப்பன் பண்ணி ஒரு 1 இயர் கிட்ட ஆக போகுது. ஸோ பழைய செட்டிங்ஸ் எல்லாமே வந்து இப்போ ரீஸ்கேப் பண்ண போகிறாங்க. அந்த ரீஸ்கேப்பிங் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த ADS 60 சென்டிமீட்டர் வந்து அகைன் சொன்ன மாதிரி ரீஸ்கேப் பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த டேங்க்குமே ரீஸ்கேப் பண்ண போகிறாங்க. அண்ட் முடிஞ்சதுன்னா இந்த ரீஸ்கேப் பண்ணுற வீடியோஸை நான் வந்து எடுத்து போடுறேன். பட் அவங்களுக்கு நமக்கு அந்த டைம் செட் ஆகிடுச்சு, நம்ம வந்து பண்ணலாம். ஸோ கைஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குற இந்த டேங்க் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 5 feet இல்லை 6 feet லென்த் கூட ஒரு டேங்க் இது. அண்ட் ஹைட் அண்ட் வித் வந்து பார்த்திங்கன்னா 2 feet. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமைஸ்டு டேங்காக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இது VIV அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிராண்டோட டேங்க் தான் இது. ஸோ இது ஒரு அல்ட்ரா கிளியர் டேங்க். அண்ட் இதில் யூஸ் பண்ணியிருக்கிற வுட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்தோனேஷியன் ஸ்டம்ப் வுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வுட்டு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சம் பிளாக் லவா ராக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு பியூரான ஒரு பிளான்டட் டேங்க்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி இல்லை. இது ஒரு செமி பிளான்டட் டேங்க் அப்படின்னு தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். அண்ட் ஃபிஷ்ஷஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இதில் மேஜராக என்ன ஃபிஷ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஆல்டம் F1 அப்படின்ற ஏஞ்சல் ஃபிஷ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்டம் ஏஞ்சல்ஸ் அப்படின்னாலே ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு ஏஞ்சல். ஸோ அதில் வந்து F1 breed வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த ஸ்கூலிங் ஃபிஷ்ஷஸ் லைக் ரமினோஸ் டெட்ராஸ் இருக்குது. அதுக்கப்புறம் சம் சிக்லெட்ஸ் இருக்குது. வேறு என்ன இருக்குது, சேமிஸ் ஆல்கேட்டர்ஸ் இருக்குது. அண்ட் கிளாஸ் ஃபிஷ் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து டேங்க்கோட பேக் சைட். ஸோ ஃப்ரண்ட் சைடில் எப்படி இருக்குது அப்படின்றத நான் வந்து காட்டுறேன். அண்ட் இந்த டேங்க்கோட ஸ்பெஷாலிட்டிஸ் அண்ட் ஆக்சசரிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டேங்க் வந்து 2 90 சென்டிமீட்டர் சீரோஸ் WRGB ப்ரோ லைட்டில் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. பட் யூஸ்வலாக வந்து இந்த டேங்க்கில் ஒன்று தான் வந்து இப்போதைக்கு ரன் பண்ணிகிட்ருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா எக்ஸஸ் ஆஃப் நேச்சுரல் லைட் வந்து இதுக்கு அவைலபிளாக இருக்கிறதுனால ஒரு லைட் மட்டும் தான் பிளான்ட்ஸ் இருக்கிற இடத்துல மட்டும் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த டேங்க்கில் யூஸ் பண்ணியிருக்கிற ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா எப்சான்லேருந்து வந்திருக்கிற கேனிஸ்டர் ஃபில்டர் தான். அண்ட் இந்த கேனிஸ்டர் ஃபில்டர் ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஃபில்டர். ஏன் அப்படின்னா இதோட இன்லெட் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிளாக இருக்கும். பட் அவுட்லெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டியூவல் அவுட்லெட். அதாவது நீங்கள் டேங்க்கோட 2 சைடில் கூட வந்து நீங்கள் உங்களோட அவுட்லெட்ஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். அண்ட் எஸ்பெஷலி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி கொடுத்துருக்காங்க, கண்ட்ரோலர். இது எதுக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதில் நிறைய மோட்ஸ் இருக்குது. அதாவது வந்து உங்களோட ஸ்பீடு வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எப்படி சொல்கிறது, இப்போ நீங்கள் ஃபீட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த மோடில் நீங்கள் ஃபீடிங் மோடில் வச்சுட்டிங்கன்னா ஃபில்டர் கொஞ்சம் நேரத்துக்கு வந்து அதோட ஸ்பீடை வந்து ரெடியூஸ் பண்ணிவிடும். ஸோ ஃபீட் பண்ணும்போது உங்கள் ஃபுட்டு வந்து இன்லெட்லாம் வந்து மாட்டாமல் இருக்கும். அண்ட் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கும். அது மட்டும் இல்லாமல் வைப் மோட் சம்திங் ஏதோ சொன்னாங்க, அது வந்து இந்த மெரைன் எல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு நிறையா வந்து இந்த வேவ்ஸ் மாதிரிலாம் வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும். இந்த ஃபில்டர் பற்றி நம்ம ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கோம் ஒரு டிஸ்கஸ் டேங்க் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது.
ஸோ கைஸ், நீங்கள் ரொம்ப நாளாக வந்து கேட்டுட்டு இருந்த இந்த ஸ்கேப் ஆர்ட்டோட கேலரி டூர் தான் வந்து இன்றைக்கி நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இவங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து வச்சுருக்காங்கன்ற எல்லா டீட்டெயில்ஸுமே நான் வந்து சொல்லியிருக்கேன். அண்ட் இந்த ஷாப் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 இயர் கிட்ட ஆக போகுது. ஸோ 1 இயர், அதாவது இவங்களோட ஷாப் ஆனிவர்சரி அப்போது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சம் ஆஃபர்ஸ் வந்து சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது என்னென்ன அப்படின்றத எனக்குமே இன்னும் தெரியல. இன்கேஸ் அவங்க எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக என்னோட Instagram பேஜில் நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். அண்ட் இந்த ஷாப் நீங்கள் ஆல்ரெடி வந்து விசிட் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்றதை கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த ஷாப்பில், அதாவது இந்த கேலரியில் எந்த பார்ட் வந்து பிடிச்சிருந்தது, அதாவது வந்து இந்த ஃபிஷ்ஷஸ் வச்சுருந்ததா, இல்லை இவங்க யூஸ் பண்ணியிருந்த இந்த ஆக்சசரிஸ்லாம் எப்படி வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, இல்லை இவங்களோட டெரேரியம் செக்ஷன்ஸ் பிடிச்சிருந்ததா என்னன்றதை கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் சொல்லணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம். பாய்.